Hi friends, thank you to Kabila Vadani Manohmaran. ஏன் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னாக்கா அவங்க தான் இந்த இது நம்மள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. சிகரம் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதாவது ஃப்ரீ யூபிஎஸ்சி கோச்சிங். சரிங்களா? ஸோ இதுக்கு கடைசி நாள் என்றைக்கு அப்ளை பண்ணுறதுனாக்கா 5/5/2019. இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா www.sigaramIAS.com. சரிங்களா? இதுக்கு இவங்களாம் ஹெட்டாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன், பட் இந்த வீடியோவில் நம்ம இதில் இன்னும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் 9:45 1 மணி வரையும் நடக்கும். ஸோ என்றைக்கு எக்ஸாம்னாக்கா 12/5/2019. ஸோ இதில் பார்த்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட் வந்து 24 வயசு அதற்கு கீழ் இருக்கணும், 24 மற்றும் அதற்கு கீழ். சரிங்களா? விண்ணப்பிக்க கடைசி நாள் ஓகே ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்க 5/5/2019. தேர்வு நேரம் கொடுத்துருக்காங்க, தேர்வு மையம் கொடுத்துருக்காங்க சேலம், ஈரோடு, கோவை, கரூர், மதுரை, சென்னை. நுழைவுத் தேர்வு தேதி ஸோ ஞாயிற்றுக்கிழமை, ஸோ வியாழன்கிழமை. நுழைவுத் தேர்வு முடிவுகள் வந்து 29/5/2019. நேர்முகத் தேர்வு வந்து 8/6/2019 சனிக்கிழமை, 9/6/2019 ஞாயிற்றுக்கிழமை. நேர்முகத் தேர்வு முடிவுகள் 13/6/2019 வியாழக்கிழமை. பயிற்சி கொடுக்கும் இடம் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இதுக்கான சிலபஸ் கேட்டிருந்தீங்க. சிலபஸ் வந்து தமிழில் தான் இருக்குதான். ஸோ எனக்கு இங்கிலீஷ் பற்றி தெரில. சரிங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்னாக்கா நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் கேட்டுக்கோங்க. ஸோ ஓகே, நுழைவுத் தேர்வு வடிவமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா மொத்த மதிப்பெண் 500. ஸோ திறனறிவு தேர்வு 240 மதிப்பெண்கள், அதாவது பொது அறிவு வினாக்கள் வந்து 40x2 80 மதிப்பெண்கள். குடிமைப்பணி அணுகு திறன் வினாக்கள் 80x2 160 மதிப்பெண்கள். கட்டுரை எழுதுதல் 100 மதிப்பெண்கள். 4 தலைப்புகள் வழங்கப்பெறும். தேர்வாளர்கள் ஏதேனும் ஒரு தலைப்பை தேர்வு செய்து கொள்ளலாம். மொத்தம் 1500 வார்த்தைக்கு மிகாமல் அத்தலைப்பை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும். மொழி ஆங்கிலம் 100 மதிப்பெண்கள். நேரம் 1 மணி. சரிங்களா? அடுத்தது நேர்முகத் தேர்வு 160 மதிப்பெண்கள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பட்ட வகுப்புகளுக்கு 100 மதிப்பெண்களும் மற்றும் நேர்காணலுக்கு 60. ஓகே, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புகளுக்கு 100 மதிப்பெண்ணாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூக்கு 60 மார்க்கு. ஓகே, வழங்கப்படும். திறனறிவு தேர்வுக்கான பாடங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் சிசாட் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பொது அறிவு பார்த்தீங்கன்னாக்கா பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ வரலாறு, தொன்மை காலம், மத்திய அரசு, அதான் புவியியல் நார்மல் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. குடிமைப்பணி பாடத்திட்டம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸ் பார்த்துக்கோங்க. ஸோ தேர்வுக்கான காலநிலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்துக்கோங்க. வரலாறுலேருந்து தொன்மை காலம், மத்திய காலம், அதான் ஏன்ஷியன் மீடியாவல் அண்டு மாடர்ன் இந்தியா. புவியியல் பார்த்தீங்கன்னா புவியியலின் அடிப்படை அம்சங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம், பொருளாதாரம், நடப்பு நிகழ்வுகள், சுற்றுச்சூழல், அறிவியலும் தொழில்நுட்பமும், அறிவு கூர்மை திறன். குடிமைப்பணி பார்த்தீங்கன்னாக்கா தீர்க்க ரீதியான காரணம் காட்டுதல், பகுத்தாராயும் பகுத்தாராயும் திறன், முடிவுகள் எடுத்தல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல். படிக்கிறதே பிரச்சனை தான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொதுவான மன செயற்பாட்டு திறன், அடிப்படை எண்ணியல், புள்ளி விவர தரவுகளின் மறுவிளக்கம், வாசிக்கும் திறன். ஓ மை காட். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நல்லா எழுதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ நல்லா படிச்சிங்க, நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணலாம். ஸோ வெப்சைட் வந்து www.sigaramias.com. சரிங்களா? ஸோ ப்ளீஸ் யூஸ் திஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.